யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மரக்கறிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் பால் கறி செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். சமையல் அடுப்படி நம்ம கத்திரிக்காய், தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மாங்காய், வாழைக்காய், 2 முனை பால், பால், மஞ்சள், உப்பு. இது பாதி தேங்காய் திருவி வச்சிருக்குது. வெட்டணும். கத்திரிக்காய் வெட்டியாச்சு, போடுவோம். இதுக்குள்ள வாழைக்காய் பாருங்க. நான் இந்த மேல் தோலை மட்டும்தான் சீவின். நான் உள்ளான இந்த பச்சை இருக்குது, நாச்சத்து இருக்குது, கணக்க வரும் பிள்ளைகளுக்கு. மாங்காய், பச்சை மிளகாய். இதுதான் இந்த உரைப்பண்டோடைய பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போடுங்க, நல்லா இருக்கும். அந்த புளிப்புக்கும் உரைப்புக்கும் நல்லா இருக்கும். இது வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இதுக்குள்ள தக்காளி பழத்தையும் பட்டி போடணும். எல்லாத்தையும் கூட்டி வைக்கிறது தான் நல்ல ருசியாக இருக்கும். இந்த கறி என்னென்னா மாங்காய்ன்ற புளிப்பும் பச்சை மிளகாய்ன்ற உரைப்பும் செய்திருக்குன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் மிளகாயை கூட போடுங்க. மஞ்சள் போடுங்க. நாங்கள் உரைப்பு கறிகளுக்கு மஞ்சள் போடுறதில்லை, தூளோடையே அடிக்கிறபடியா. உரைப்பு இல்லாத கறிகளுக்கு மஞ்சள் கட்டாயம் போடுங்க. நாங்கள் தூள் ஜாழ்ப்பாணத்தில் எல்லாருமே தூளுக்கெல்லாம் மஞ்சள் போடுவோம். உப்பு போடுங்க. இது கல்லுப்பு வேண்டி மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். தூளுப்பு வாங்காதுங்க கடையில், உடம்பு கூடாதுன்னு பார்த்தேன் நான். கூடாது பாலை விடுவேன் 2 பால். இப்போ நாங்கள் வாழைக்காய் கூடாட்டி சட்டியாக இது வாசி கீழே நிற்கணும். இப்போ மட்டத்துக்கு நிற்கணும். வேறுங்க மட்டத்துக்கு வந்துட்டுது. வாழைக்காய் போடாட்டி நீங்கள் கத்திரிக்காய் மட்டும்னு சொன்னால் சட்டி அது வாசி கீழே போடுங்க. இப்படியே நாங்கள் அடுப்பில் வந்து வைப்போம். நாங்கள் தாராளமாக போடுங்க வெந்தயத்தை. இது இப்போ அவியேக்கில் இனி நான் கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறேன். இது நான் ஒரு கேக்கில் போட போகிறேன். பாருங்க, மூடி போடுங்க. அவிஞ்சு நல்ல வடிவாக அவியும். தக்காளி பழப்பம் போடுறது கப்பிப்பால் தானே விட்டு நாங்கள் தெரியாது. நாங்கள் வச்சதுக்காக திறப்போம். நண்டா அவிக்கட்டும். வாழைக்காய் அவிக்கணும். நண்டா அவிக்கட்டும். இது கத்திரிக்காண்டா இவ்வளோ தண்ணி ஊற்றிடாதீங்க. பால் கப்பிப்பால் தானே, தண்ணிப்பால். இப்போ கட்டிப்பால்னு சொன்னால் இதுக்குள்ளே திரைஞ்சிடும். தண்ணி பாலன்ற வழியாக கடைசி பாலன்ற வழியாக திரையில அப்படியே வைப்போம். அங்கே பாருங்க, 2ஆம் தடவை பார்த்துறக்கிறேன். ரக்கெட்டில் உங்களுக்கு வெந்தயம் அது வந்து கத்திரிக்காய் பாருங்க நல்லா அரிஞ்சிது. வாழைக்காய் வந்து எடுத்து பார்த்தோம்னா தெரியும். கொஞ்சம் அவிய இருக்குது வாழைக்காய். அந்த காய் தாண்டி போட்டு அடுத்த 2 கேக்கில் அவிஞ்சிடும். இப்போ 3 நிமிஷம் கூடி போயிடல. 3 நிமிஷத்துக்கு முதல்ல ஒரு காத்திரம் தான். இது அடுத்த 2 தான். இனி அடுத்த 2 கேக்கில் அவிஞ்சிருக்கும். வாங்க திறந்து பார்ப்போம். இப்போ அவிஞ்சிருக்கும். அந்த 2வது 3ஆவது திறக்கிறதுக்கு நீங்கள் உட்காந்து மெல்லிய நெருப்பில் விடுங்க. அப்போ புளிஞ்சி அவியும். பாருங்க நல்லா அவிஞ்சிட்டு நல்லா பிளக்கிட்டு ஒரு கொதி கொதிக்க இறக்கணும். இப்படியே நல்லா ஒற்று கொதிக்கிறதுக்கு இறக்கணும். நல்லா ஒருக்கா கொதிச்சுட்டு நாங்கள் இதை தண்ணெல்லாம் விட தேவையில்லை, நிப்பாட்டி விடுவோம். இடையில ஒருக்கா புழுங்க விட்டு நாங்கள் வெளிய நெருப்பில் இதை நிப்பாட்டி விடுவோம். இதை போட்டுட்டு நிப்பாட்டுங்க. வெந்தயத்தை நான் மறந்துட்டேன். நீங்கள் வெந்தயத்தை போட்டுட்டு நிப்பாட்டுங்க. ஆற விட்டுட்டு அடுத்து நல்லா மசிக்கணும். கொஞ்சம் இருக்கட்டும். இறக்குவோம்.
ஆறிட்டு அப்படியே நிப்பாட்டி விட்டபடியே ஆறிட்டு இதை நாங்கள் கொஞ்சம் இப்படி மசிச்சா தான் மாங்காய் வாழைக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மசிப்படும் நல்லா இருக்கும் சாப்பிட. இதே மாதிரி செய்யணும். யாழ் சமையல் அடுப்படி நம் அன்பு எல்லாம் சுவை மணக்கும் விரல் நுனியில் கலை வண்ணம் எளிதாய் சமைத்து மகிழ்வாய் உண்ணும் யாழ் சமையல்